சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற அபிராமி அந்தாதி பாடல் 94வது பாடல். இந்த பாடல் முழுக்க முழுக்க ஆத்ம விலாசம். அதாவது உமையம்மையை வணங்குபவர் அவருக்கு இருக்க வேண்டிய பண்பு, அதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நாம் சொல்லுவோம், ஒரு கோயிலில் போய் விளக்கு போடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10 நாள் போட்டுவிட்டு 11வது நாள் கேட்பா, நீங்கள் சொன்னேன்னு நான் போட்டேன், விளக்கு போட்டேன், ஆனால் எந்த விதமான பலனுமே இல்லை. இப்போ இந்த விளக்கை போடும்போதே நம்ம மனதுக்குள்ளே நினச்சிக்கிறது, இந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம். அப்போ சாமியை பார்க்க போகிறது நம்மளுடைய காரியத்தை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக, நமக்கு ஏதோ காரியம் நடக்கணுங்கிறதுக்காக ஆசையை முதன்மையாக வைத்து சாமியை பார்க்கறது. அன்பு எலும்பாக இருந்தாலும் பிறருக்கு அதை கொடுக்கும். ஆசை எல்லாவற்றையும் தன்மையப்படுத்தி கொள்ளும் என்பார் வள்ளுவர். அன்புரியர் என்பும் உரியர் பிறருக்கு. எலும்பு கூட அடுத்தவாள் கொடுத்துருவா அன்பு. இப்போ நாம் விளக்கேற்றுறது ஆசையின் காரணமாக ஏற்றுக்கிறோம். ஒரு பிராயச்சித்தம் பண்ணுறோம் அப்படின்னா துன்பத்தின் காரணமாக ஏற்றுறோம். அப்போ சாமி கும்பிடுறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, துன்பம் தாங்க முடியல, அதனால் ஏதாவது நீயா பார்த்து நிவர்த்தி பண்ணு அப்படின்னு 4 பக்கம் வழியை தேடிட்டு வேறு வழியே இல்லைன்னாலும் சாமி காலை பிடிச்சிக்கிறோம். இல்லை இன்பத்தின் மீது விருப்பம், ஆசை, வீடு வாங்கணும், பெரிய பதவியில் இருக்கணும், ஏதோ ஒரு ஆசை, அது எந்த ஆசையாக இருக்கட்டும், அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு கோயிலுக்கு போகிறோம். ஆனால் அன்பிற்காக கோயிலுக்கு சென்றாள். எப்படிப்பட்ட அன்பு? இறைவியின் மீது அன்பு. அது உலகத்தில் நமக்கு ரொம்ப விசாரம். என்னென்னா, சாமியை பார்த்து சாப்பிட்டியான்னு நாம் எத்தனை பேர் கேட்குறோம். ஒரு கோயிலுக்கு போகிறோம், அம்பாளை பார்க்குறோம், சாப்பிட்டியாம்மா இன்னைக்கு, நல்லா இருக்கியா, பூஜையெல்லாம் நல்லா நடந்துட்டுருக்கா அப்படின்னு எத்தனை பேர் கேட்குறோம்? கேட்குறது இல்லையே. நான் இப்படி இருக்கேன், என்னை இப்படி வச்சுருக்க, இது உனக்கே நல்லா இருக்கா, என்னை பார்க்கப்படாதா அப்படி தான் நம்ம கேட்குறோம். நம்மை முதன்மைப்படுத்தி கொள்ளுகிறோம். அதுதான் அபிராமிப்பட்டு கூடாது, அப்படி கேட்காதீங்க. உங்களை முதன்மைப்படுத்தி கொள்ளாதீர்கள், ஆசைப்படாதீர்கள். ஆசை கடலுள் அகப்பட்டு மாட்டின்ட்டார். அகப்பட்டுன்னா மாட்டிக்கிறது. ஆசை அதுவும் நீச்சல் தெரியாதவனாக இருந்தான்னு வச்சுக்கோ, கடலில் ஆசை கடலுள் அகப்பட்டு அருள் அற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை. அருள் அற்ற அந்தகன் கை பாசம் துன்பத்தையே செய்யும். ஒன்று ஆசை, இன்னொன்று துன்பம். ஏன்னா இந்த ஆசையினுடைய மறுபக்கம்தான் துன்பமே. ஆசைக்குரிய பொருள் இழக்கப்படுகிற பொழுது துன்பமாயிடும். அப்படி துன்பத்திற்காக இறைவனை தொழுவதும், ஆசைக்காக இறைவனை தொழுவதும், தேவைக்காக இறைவனை தொழுவதும் இல்லாமல் அன்பிற்காக தொழ வேண்டும் என்று சொன்னால் அபிராமியை கொண்ட சமயத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அபிராமி சமயத்திலே நீங்கள் வழிபாடு பெற்று அதன் அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு மேற்கண்ட தகுதிகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று அழகாக பட்டியலிட்டு காட்டுகிறார். இது உண்மை அன்பின் உந்துதல். அம்பாளை பிரத்யட்சமாக பார்த்துட்டா அவளை விட்டுட்டு அவளுடைய நினைவு இல்லாமல் ஒரு அரை நொடி நம்மளால் இருக்க முடியாது. அதுதான் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறார். விரும்பி தொழும் அடியார். அப்படி உள்ள பார்க்கும்போதே எப்படி பார்க்குறார் அபிராமிப்பட்டர், எப்படி பார்க்குறார்? டெய்லியும் அங்கே பூஜை பண்ணுறார். ஆனால் ஒவ்வொரு நாளும் எப்படி பார்க்குறார் அப்படின்னா, ஒரு தாத்தா தன்னுடைய பேர குழந்தைய பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும். பொண்ணு
கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். ஒரே பொண்ணாக இருக்குச்சு. ஒரு 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 கற்பனைக்காக சொல்கிறேன், அந்த விரும்பி பார்க்குற பார்வைக்கு சொல்கிறேன். சாதாரணமாக பார்க்குறதுக்கும் விரும்பி பார்க்குறதுக்கும். ஒரே பொண்ணு, செல்லமான பொண்ணு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அவள் தூரத்தில் இருக்கா. அவள் பேர குழந்தையோடையோ இல்லை பேத்தி குழந்தையோடையோ ஆற்றுக்கு வரான்னா அந்த பொண்ணோட தகப்பனார் அந்த குழந்தையும் அந்த குழந்தையும் எப்படி பார்ப்பார்? அப்படி ஒரு ஆர்வமாக அதை பார்ப்பார். அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கும், இன்றைக்கி என் பொண்ணு ஆற்றுக்கு வந்துட்டா அப்படின்னு. அது மாதிரி ஒரு விருப்பம் சாமியை பார்க்குற போது, சாமி மேலே விருப்பம். நம்ம இன்றைக்கி பட்டியல் போடுறோம் எல்லாத்தையுமே, இந்த காரணம் இதுக்காக வந்திருக்கேன், அப்படி இருக்கக்கூடாது. இறைவன் மேல் நேசிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்க. விரும்பி தொழும் அடியார் சிவபெருமானே கண்ணப்பனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு சிவகோசாச்சாரியாருடைய கனவுல போய் சொன்னாராம். அவன் என் தலையில் காலை வைக்கிறான்னு நினைக்காத, அவன் வாயில் இருக்கிற எச்சலை என் தலையில் துப்புறான்னு நினைக்காத, அவன் குடுமியில் வச்சுருக்கிற பூவை என் தலையில் சாத்துறான்னு நினைக்காத, அவனுடைய அன்பை பார், அது எப்படிப்பட்ட அன்பு. அப்படி மறைஞ்சு நின்று பார்க்குறார் சிவகோசாச்சாரியார். கண்ணப்பன் வரான், இந்த மாமிசத்தை கடித்து பார்க்குறான், அப்புறம்தான் நைவேத்தியம் பண்ணுறான். அவன் தலையிலே வைத்து கொண்டு இருக்கிற பூவை சூடுகிறான். ஏற்கனவே இவர் பூஜை பண்ணியிருக்கிறத செருப்பு காலால் தலையில் தள்ளுறான். ஆஹா, அப்போ அபவாதமாக இருக்காது. ஆனால் அவனுடைய அன்பு உள்ள கிடக்க வெளிப்படுத்துகிறார். விரும்பி தொழும். என்னென்னா, ஒரு கண்ணில் ரத்தம் வரும்போது அப்படி ஒரு அம்பை எடுத்து தன்னுடைய கண்ணை குத்தி அதை அப்படியே மீண்டும் அந்த கண்ணிலே நிறுத்துகிற ஒரு தாயன்பினும் மேலான அன்பு கண்ணப்பனுடைய அன்பு. அந்த மாதிரி விரும்பி தொழும் அடியார். அம்பாளை விரும்பி, பொருள்களை விரும்பி தொழும் அடியார் இல்லை, அம்பாளை விரும்பி தொழ வேண்டிய அடியார். அப்படி அம்பாளை விரும்பி தொழுதால் என்ன வரும்? அவன் முன்னாடி போய் நின்னான்னா விழி நீர் மல்கி தாரதாரையா கண்ணீர் மல்கும். விரும்பியவர்கள், விலகியவர்கள் மீண்டும் நம்மை அடைகிற பொழுது அப்படி ஒரு கண்ணீர் பெருகும் நமக்கு. விழி நீர் மல்கி ஆனந்த கண்ணீர். மெய்ப்புலகம் அரும்பி, இந்த மயிர்கால்கள்லாம் உடல்தோறும் இருக்கின்ற மயிர்கால்கள் எல்லாம் குத்திக்கொள். மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி, அந்த உமையம்மையை விரும்பி வழிபாடு பண்ணும்போது ஒரு ததும்பிய ஆனந்தம் ஒன்று வரும். அது நம்மையும் அறியாத ஆனந்தம். அந்த ஆனந்தம் எப்படிப்பட்ட ஆனந்தம்? மாணிக்கவாசகர் சொல்றாம ஆனந்த மழை. தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் முன்னாதே, நினைத்தொரும் பேசுந்தொரும் காணுந்தொரும் அனைத்து எலும்பும் உள்ளக ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்று உதாய். அழகாக சொல்லியிருப்பார். வண்டு இந்த ஒரு துளி தேனுக்காக மலரில் போகாத, என்னுடைய சிவபெருமான் ஆனந்த மழையினர். நினைத்தொரும் பேசுந்தொரும் காணுந்தொரும் அனைத்து எலும்பும் உள்ளக ஆனந்த தேன் சொரியும். மேலேருந்து மழை மாதிரி கொட்டுறது. அது மாதிரி அம்பாளை பார்க்குற பொழுது ததும்பிய ஆனந்தமாகி 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. நடராஜாவை பார்க்குறார். பக்கத்தில் யார் நிற்கிறா, பின்னாடி யார் இருக்கா, அதெல்லாம் ஒன்றுமே தெரியல, என்ன கேட்கணும்னு தெரியல. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. இந்த சிவபெருமானை பார்க்கிற பொழுது அப்படி ஒரு ஆனந்தம். அருணகிரிநாதர் சொல்லுவார், நீயும் நானுமாய் ஏகபோகமாய். ஒருத்தர் தண்ணி குடித்தா இன்னொருத்தருக்கு தாகம் தீருமா? அந்த மாதிரி 2 பேரும் கலந்து நிற்கிற பேரானந்த நிலை. அப்படி ஒரு ததும்பிய ஆனந்தமாகி அறிவு இழந்து, அறிவு இருந்தால பட்டியல் போடலாம்,
அபிராமி பட்டர் சொல்லுகிற வார்த்தையை நன்றாக பாருங்க, உத்து கவனிங்க. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். இந்த ஒரு வார்த்தை பாருங்க, நல்லன எல்லாம் தரும். எதையாவது விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? இவ்வளவு தெளிவாக பேசின அபிராமி பட்டர் கலையாத கல்வியும் குறையாத வயதும் தொகைதரு 16 பேரும் தெளிவாக லிஸ்ட்டு போடுறார். 1 2 16 லிஸ்ட்டு போடுறார். 16 பேரும். அப்படி சொன்ன அபிராமி பட்டர் அப்படி பிரத்யக்ஷமாக அம்பாலை பார்க்குற பொழுது மொழி தடுமாறி அறிவு இழந்து, உண்மையாக அம்பாள் பிரத்யக்ஷமாயிட்டா அறிவெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. தாரதாரையாக கண்ணீர் வரும். அவர் அபிராமி அம்மையை முதலாக பார்த்தபொழுது அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அத்துணை உணர்வுகளையும் நமக்கு பட்டியலிடுகிறார். அந்த மாதிரி வந்தால் அபிராமி வந்திருக்கான்னு நினச்சிக்கோ. மற்றபடியெல்லாம் துன்பத்தினால் வரக்கூடிய அழுகை, துன்பத்தினால் ஆசையினாலே வரக்கூடிய சந்தோஷம், அதை நிரம்பிக் கொள்வதனாலே வருகிற சந்தோஷமெல்லாம் மாறிவிடும். அவைகளெல்லாம் இறையன்பு அல்ல. இவைகளெல்லாம் அந்த பராசக்தியின் மேலே ஏற்படுகிற பொழுது இந்த விளைவுகள் தோன்றும் என்று உண்மை விளைவுகளை தான் அனுபவித்தவை பதிவு செய்திருக்கிறார் வார்த்தைகளின் வழியில். அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி, இப்படி அழகா லிஸ்ட் போட்டவர் தான் அறிவு இழந்துன்னு சொல்றார். நேரடியாக வரும்போது அப்படி ஒரு தன்மை வரும். என்ன கேட்கணும்னு புரியாது. அம்பாள் நேரடியால் வந்துட்டா. அறிவு இழந்து சுரும்பிர் கழித்து, சுரும்பிர் கழித்துனா மயக்கம் வரும். என்ன செய்கிறோம், நிற்கிறோமா நடக்கிறோமா, என்ன பேசுகிறோம், எங்கள் சன்னதியில் தான் நின்றுருக்கோமா, எதுவுமே தெரியாது. சுரும்பிர் கழித்து மொழி தடுமாறி, மனதில் ஒன்று தண்ணி வேணும்னு கேட்டால் பூ எடுத்துடுவான்னு சொல்லுவோம். தண்ணி வேணும்னு மனதில் நினைக்கிறது, பூ எடுத்துனோம் ஆகி சொல்கிறது, அதுதான் மொழி தடுமாறின்னு பேர். மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம்னார். இதில் இடையில ஒன்று கூட விட்டு கூடாது. இந்த பக்குவம் எல்லாம் வரும், எல்லாம் இருக்கணும். அப்படி எல்லாம் இருந்தால் பிரத்யட்சமாக அம்பாள் வருவா. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை, சந்தேகமே இல்லை, நிச்சயம். சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாகான்னு சொல்லுவார் ஆதிசங்கரர். அது மாதிரி சந்தேகமே இல்லாமல் பிரத்யட்சமாக வருவாள். முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தரு ஆவர் என்றால், முன் சொன்ன எல்லாம் விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவு இழந்து சுரும்பிற் கழித்து மொழி தடுமாறி. இது எல்லாமே அந்த ஒரு நோயாளியை பார்த்து ஒரு மருத்துவர் சொல்கிற மாதிரி, தலை சுற்றுறதா, வாந்தி இருக்கா, அடிக்கடி வயிற்று வலி வருதா, இந்த முட்டியை இப்படி தட்டி பார்த்து இது சரியாக இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் இந்த வியாதி இருக்குன்னு கடைசியில் சொல்லுவார். இவர் தெளிவாக சொல்கிறார், கண்ணில் தண்ணி வரணும், மயிர்கால்லாம் அப்படியே குத்துக்கணும், ஆனந்தமான ஒரு அனுபவமாக இருக்கும். நீங்கள் சாமிக்கிட்ட போய் வெறுனை பார்த்துன்னு நிற்கிறதுனால அந்த ஆனந்தத்தை நீங்கள் அடையிற மாதிரியே தெரியல. அப்படி ஒரு ஆனந்தமாக உட்கார்ந்துருக்கும்போது தான் அவர் வந்தார், அந்த மன்னர். அப்படி ஆனந்தத்தில் இருக்கும்போது மொழி தடுமாறும். என்ன நினச்சிட்டு இருக்கோம், எங்கே உட்கார்ந்துருக்கோம்னு காலம் இல்லை. காலம் கடந்த ஒரு தன்மையை ஒரு நிமிடம் தியானத்தில் அடையலாம், காலம் கடந்த தன்மை. அந்த மாதிரி அம்பாளை தியானம் பண்ணிட்டு உட்காரும்போது தான் அவர் வரார். அவ்வளவு சிறப்பு. மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர்னு சொன்னார். இது எல்லாத்தோட பித்தர் அப்படின்னா என்ன? அதாவது சுத்தம் அசுத்தம், நல்லது கெட்டது, சுகம் துக்கம், இந்த எதுவுமே இல்லாதவாளுக்கு பித்துன்னு பேர். அன்பின் மிகுதிக்கு பித்துன்னு பேர்.
அன்பின் மிகுதி. எப்படி அப்படின்னா, ஏதோ காலம்புரை எழுந்தோன்னா அம்பாள் பேரை சொன்னால் பரவாயில்ல, குளிக்கும்போது அம்பாள் பேரை சொல்லுவாளோன்னு, மலை ஜலங்களை கரிக்கும் போது அம்பாளுடைய பேரை சொல்லுவாளா என்ன? அதெல்லாம் சொல்ல முடியாது. காரணம் என்ன? அசுத்தமான இடம். சுத்தமான இடத்துல இல்லாமல் அசுத்தமான இடத்துல கூட அதே நாம வழி சொல்கிறது. சரி, கோயிலில் போய் ஏதோ அம்பாளை பார்த்து ஜபம் பண்ணினா பூஜை பண்ணினா பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் தேவலாமா? இல்லை, உட்காந்தா சொல்கிறது, எழுந்திருந்தா சொல்கிறது, நின்னா சொல்கிறது, படுத்துட்டு இருந்தால் சொல்கிறது, நடந்துட்டு இருக்கும்போது சொல்கிறது. அப்படின்னா அதே ஞாபகத்தில் இருக்கான்னு அர்த்தம். இப்போ கோயிலில் போய் தான் மற்றவாள்லாம் சாமி கும்பிடுவா. சாமிக்கு முன்னாடி விக்கிரகம் இருக்கும், நாமெல்லாம் பார்த்து கை சேர்த்து நம்ம கும்பிடணும். அதெல்லாம் விட்டுட்டு உட்காரும்போதும் சரி, உட்காந்தா அபிராமி, எழுந்திருக்கும் அபிராமி, படுத்துக்கணும் அபிராமி, நடந்துட்டு இருக்கோம் அபிராமி அப்படின்னா அப்போ அதுக்கு பேர் வியாதி அர்த்தம். அந்த மாதிரி அபிராமி மேலே ஒரு பக்தி வரும். அந்த மாதிரி வந்தாதான் அவர்களுக்கு பித்து நிலை தோன்றும். பிரத்யக்ஷமாக அம்பாள் பேசுவா. பித்தரு ஆவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே. அந்த மாதிரி எல்லா நிலையிலும் இறைவியை பார்க்கும் திசைதோறும் பனி சிறை வண்டு ஆர்க்கும் புது மலர் ஐந்தும். சாதாரண கோயிலில் பார்க்குறது தான் நம்ம சாமின்னு நினச்சிட்டு இருப்போம். சாதாரண ஒரு பச்சை செடியை பார்த்தா இது அம்பாளுடைய பச்சை நிறம் மாதிரி இல்லை அப்படின்பா. சாப்பாடை பார்த்தா இது அம்பாள் போட்டதும்பா. உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பார்க்கும் திசை தோறும், கிழக்க மேற்க வடக்க தெற்க மேலே கீழே எங்கே பார்த்தாலும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் அப்படின்னு சொன்னால் பாசாங்குஷமும் அப்படின்னு சொன்னால் அவன் 24 அதே ஞாபகத்தில் இருக்கான்னு வச்சுக்கோம். தரும் பித்தரு ஆவர் என்றால் அபிராமி சமயம் நன்றி. ஒரு அம்பாள் பாருங்கோ, அந்த மாதிரி இருக்கிறவா, இதை மாதிரி ஒரு பக்குவம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா சன்னதிக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அம்பாளே நேரடியாக போய் அனுகிரகம் பண்ணுவாள். ஒரு பெரிய தனவந்தர் இருந்தார். அவர் ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். எல்லா செலவும் வருது. சிவன் கோயில், ரொம்ப தொன்மையான கோயில். எல்லா திருப்பணியும் பண்ணிட்டார். கும்பாபிஷேகம் வச்சுட்டார். முதல் கால யாகசாலை நடந்துருத்து, 2வது கால யாகசாலை நடந்துருத்து. இதில் என்னன்னா, 4வது காலம் கும்பாபிஷேகம் ஆகணும். அந்த எஜமானருடைய மனைவி இருக்காளோ இல்லையோ, அப்படி ஒரு பாசம் அந்த அம்பாள் பேரில், அந்த எஜமானருடைய மனைவிக்கு. ஆத்துக்கார போய் பார்த்தேலா கோயிலை பார்த்தேலா, இதை பண்ணிட்டேலா அதை பண்ணிட்டாலும் கிண்டே இருப்பா அந்த அம்மா. இப்போ அந்த எஜமானருடைய அம்மா தவறி விட்டார்கள். யாகசாலை 3வது காலம், 4வது காலம் கும்பாபிஷேகம். இறந்து போயிட்டார் அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு வயசாகிடுது, இறந்து போயிடுது. அந்த அம்மா இறக்கும்போது அந்த அம்மாவுக்கு 99 வயசு. ஆனால் இந்த கோயிலில் இருக்கிறவாள்லாம் என்ன சொல்லிட்டா, தீட்டு, கோயிலுக்கு போகக்கூடாது. இந்த கோயிலில் சாதாரணமாக இருந்த கோயிலை, இடிஞ்சு போயிருந்த கோயிலை அவ்வளோ அற்புதமாக திருப்பணி பண்ணியிருக்கா. பெரிய செலவில் பார்த்து சொந்த வீடு கட்டுற மாதிரி பண்ணியிருக்கா. அப்படி பார்த்த அந்த ஒரு பெரிய ஒரு விஷயம், அந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் 3 காலம் ஆயிடுது. நாளைக்கு கும்பாபிஷேகம், இன்னைக்கு இறப்பு சம்பவிக்கிறது. அப்படியே அந்த அம்மாவுக்கு இந்த விரும்பி தொடும் அடியார், ஒரு பக்கம் மாமியார், ஏதோ சம்ஸ்காரம் பண்ணிட்டு வயசானவா 100 வயசு, 99 வயசு அப்படின்னா 100 வயசாக நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லையே. அவளுக்கு சம்ஸ்காரம் பண்ணிவிட்டு பார்க்கலாமான்னா பார்க்கக்கூடாதுங்கிற சாஸ்திரத்தில். தீட்டு, கோயிலுக்கு பார்க்கக்கூடாது. அந்த அம்மா தாரையாக தண்ணி வடிக்கு. விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி அரும்பி
ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே. அந்த அம்மா கதைன்னா கரெக்டாக கும்பாபிஷேகத்தை அன்றைக்கி ராத்திரி அந்த இறந்த மாமியார் மாதிரியே அவ சுமங்கலியாக அப்படியே பிரத்யக்ஷமாக வந்தாலும், நீ என்னை பார்க்க வரலன்னா என்ன, நான் உன்னை பார்க்க வரேன்டி அப்படின்றான். அப்போ அந்த அன்பு இருக்கிறவர்களை நோக்கி இறைவி தானாக வந்து விடுவாள். அன்பு, அதாவது வெட்ட வெளி இருந்தால் புயல் வரும், ஒரு காற்றே இல்லாத இடத்த சுற்றி தானே புயல்னு வருது. அது மாதிரி அன்பு இருந்தால் இறைவி தானாக நம் வீடு தேடி வந்து விடுவாள். இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்பவர் இறை அன்பிற்கு பாத்திரமாவார். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.